உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, தொடர்ந்து எங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதத்தை நாம் முடிக்க போகிறோம். இன்னும் சில நாட்களில் நமக்கு தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை என்னன்னு தெரியுமா? பிரசங்கின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் போட்டிருக்கிறது. எடுத்தவர்கள் சத்தமாக வாசிங்க. எல்லாரும் எடுத்து ஃபாலோ பண்ணுங்க படிக்கும் பொழுது. இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். ஒடுக்கப்படுகிறவர்களின் கண்ணீரை கண்டேன். அவர்கள் பட்சத்திலே அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது. ஒடுக்குற பட்சத்திலே பலன் இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு தேறுதல் சொல்ல யாரும் இல்லை. இதுதான் அங்க கொஸ்டின் மார்க். ஒடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் பட்சத்தில் நியாயம் இருக்கு, நீதி இருக்கு. ஆனா அந்த நியாய நீதியை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. தேறுதல் சொல்ல ஆள் இல்லை. கவலைப்படாத, உனக்கு நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் தேற்றுவார் இல்லை. there is no comforter to them. நம்ம கண்களிலிருந்து வழிகிற கண்ணீரை பார்த்துட்டு சும்மா இருக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. அவர் தக்க நடவடிக்கை எடுப்பார். அல்லேலூயா. அவர் என்ன எடுப்பார்? தக்க நடவடிக்கை எடுப்பார். அப்படின்னா இந்த உலகத்தில் யார் இருக்கிறா என் கண்ணீரை துடைக்கிறதுக்குன்னா? ஒருவர் இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, இரட்சகர், மீட்பர். இன்னும் பெயர் இருக்கிறது, ஆறுதல் படுத்துகிறவர், தேறுதல் படுத்துகிறவர். அவர் நிரந்தரமான ஒரு தேற்றரவாளனை நமக்கு அறிமுகப்படுத்தி விட்டு போயிருக்கிறார். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அவர் என்னை குறித்து தேற்றரவாளன் சொல்லுங்க எல்லாரும். தேற்றரவாளன் ஒரு நபர். தேற்றரவாளன் யாரு? நபர். இந்த தேற்றரவாளன் யாரை குறித்து சொல்லியிருக்குன்னா, திரித்துவத்திலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன், நம்முடைய விசுவாச பிரமாணத்தில் ஒன்று என்ன? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியான ஆகிய திரித்துவ தேவனை நான் விசுவாசிக்கிறேன். அது விசுவாச பிரமாணத்தில் ஒன்று. அப்போ பரிசுத்த ஆவியானவர் யாராக இருக்கிறார்? தேற்றரவாளனாக இருக்கிறார். கண்ணீர் வடிக்கும்போது அந்த கண்ணீரை துடைப்பதற்கு இயேசு சொன்ன வசனங்களை எடுத்து உங்களுக்கு கொடுக்கறதுக்குரிய தேற்றரவாளனாக இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது எல்லாரையும் தேற்றினார், ஆற்றினார், சுகமாக்கினார், மரித்தோரை எழுப்பினார், எல்லாம் செய்தார். அந்த தேற்றரவாளன் பரலோகத்துக்கு போன பிறகு அவர் ஒரு நிரந்தர தேற்றவாளனை மனுஷனுக்காக அனுப்புறாரு. அந்த தேற்றவாளனுக்கு பேர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஒரு கையை தட்டலாம் ஆண்டவருக்காக. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நான் போய் தேற்றவாளனை அனுப்ப போறேங்கிறாரு. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும்
பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். என்ன சாட்சி கொடுப்பார்? அவர் என்ன சாட்சி இல்லாமல் இருக்காரு? என்ன சாட்சி கொடுப்பார் அப்படின்னா, இப்போ நான் ஒரு சோர்ந்து போய் உட்காந்துருக்கேன்னு வைங்களேன், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் பார்த்தியா, அதே போல நீர். இயேசு கிறிஸ்து வாரினால் அடிக்கப்பட்டார்ல, அப்போ வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார்ல, இப்போ நீ பாட்டு சகிக்கிறியா, நீ கொஞ்சம் ஆட்டுக்குட்டி போல அமைதியாரு. ஆடு எப்போ வேணா கத்துங்க, எப்போ வேணா துள்ளி குதிக்கும். தன்னை கொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா வாயை திறக்காது. அதுக்கு தெரியும் நம்மளை என்ன பண்ண போறாங்க, அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஆட்டை போல வாய் திறவாது இருந்தார். நம்ம பாடுகள் உச்சகட்டம், நெருக்கத்தின் உச்சகட்டம் வரும்போது எப்படி இருக்கணும்? இயேசு கிறிஸ்து வாயை திறக்கல, அமைதி ஆயிட்டார். ஏரோது கேள்வி மேல கேள்வி கேட்கிறார், வாயை திறக்கல. அப்ப தேற்றவாளன் என்ன செய்வார்னா, இயேசுவினுடைய சாட்சியை எடுத்து 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 கொடுப்பார். அதனால தான் பைபிளை தியானிச்சு படிச்சுக்கிட்டே இருக்கணும், டெய்லி சும்மா இருக்கக்கூடாது. அப்ப இயேசுவை குறித்த சாட்சியை சொல்லுகிற, நிரந்தரமாய் நம்ம கூட தங்கி இருக்கிற தேற்றவாளன் பரிசுத்த ஆவியானவர். நிரந்தரமாய் நம்மோடு கூட தங்கி இருக்கிற தேற்றவாளன். சொல்லுங்க எல்லாரும், பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாய் என்னுடன் தங்கி இருக்கிற தேற்றரவாளன். சரி, அவர் வரும்பொழுது எப்படி என்னை நடத்துவார், எப்படி உங்களை நடத்துவார்னு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். 3 வேலை செஞ்சிட்டே இருப்பார். பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட எல்லாருக்கும் நான் சொல்றேன், 3 வேலை நடந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் வேலை, நீங்க பாவம் செஞ்சீங்கன்னு இது பாவம்னு சொல்லுவார். மன்னிச்சிரன்னு சொல்ல மாட்டாரு. நீ எவ்வளோனா பண்ணு, நான் மன்னிச்சிடறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இயேசு ரத்தம் சிந்தி கழுவுறதுக்கு ரெடியாக இருக்கிறார், நீ எப்படி வேணா இரு, நோ, அப்படி சொல்ல மாட்டார். பாவத்தை குறித்து பாவம்னா பாவம்னு சொல்லுவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும். அப்புறம் நீதி என்னன்னு தெரியணும் இல்லைங்க. அப்போ அவர் தான் மனசுக்குள்ளே வந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பார், சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னா இப்போ எனக்குள்ளே யார் இருக்கிறா, உங்களுக்குள்ளே யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்காரா இல்லையா? எத்தனை பேருக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு? எதுக்கு இருக்கிறாருன்னு தெரிஞ்சுங்க. த பர்பஸ் ஆஃப் லிவிங் விதின் யூ. வாய்? பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பு கண்டிச்சு பேசுவார், கண்டிச்சு பேசுவார். சரி, உங்களுக்கு பைபிள் ஃபுல்லாக தெரியுமா? தெரியாது. எனக்கு பைபிள் ஃபுல்லாக தெரியுமா? தெரியாது. எல்லாத்தையும் மனசில் வச்சிருக்க முடியுமானா வச்சிருக்க முடியாது. ஆனால் எல்லா வசனத்தையும் மனசில் வச்சிருக்கிற ஒருத்தர் எனக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் வசனத்தை எடுத்து எடுத்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ நம்ம செய்யறது நீதியா அநீதியா என்பதை நமக்கு சுட்டி காட்டுவார். அதனால தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு நம்ம செய்யறது நீதியா அநீதியான்றதை நம்மளே கண்டுபிடிச்சி வாழணும், இன்னொருத்தர் சொல்லி அல்ல. இப்போ நான் ஒரு முறை வெள்ளை கோயிலேருந்து எங்கள் ஊருக்கு நெல்லிக்குப்பத்துக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ சேலத்து போய் அந்த இடையில வந்து சங்ககிரின்னு ஒரு ஊர், அங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளரி பிஞ்செல்லாம் விற்கும். எப்போ போனாலும் அது வாங்கி நான் சாப்பிட்றது வழக்கம். ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு 4-5 கொடுப்பாங்க. நான் 40 ரூபாய்க்கு வாங்கி போட்டுக்குவேன். அதுதான் ட்ராவலில் சாப்பாடு. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுது ஒரு வெள்ளரி பிஞ்சினுடைய அடிப்பாகத்தை கடித்து பஸ்ஸிலே துப்பிட்டேன். அப்போ ஆவியானவர் கேட்டார், ஓம் பஸ்ஸாக இருந்தால் இப்படி துப்புவியா? அதான் நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துறது. அதில் ஏகப்பட்ட கடலை குப்பை கிடக்குது, பேப்பர் கிடக்குது, அதெல்லாம் கிடக்கு. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, ஓம் பஸ்ஸாக இருந்தால் வெள்ளரி பிஞ்சை கடிச்சு இது பெரிய பாவமா? தண்டனையை கொடுக்க போகிறாங்க. ஆனால் சின்ன மிஸ்டேக்காக இருந்தால் கூட உங்களுக்கு சொல்லுவார். ஒரு ஏர்பனை 3D20ங்கன்னா, ஏய் ஏர்பனை 3D20 கொண்டு போய் கொடுன்னுவார். அட 25 பைசா தானே அப்படின்னு பார்க்க மாட்டார். 25 பைசா எடுத்தல கொண்டு போய் கொடுன்னுவார்.
அல்லேலூயா. நான் சிறு பையனாக இருக்குள்ள இந்த வில்லு வச்சுலாம் விளையாடுவாங்க பாருங்கள், அது மாதிரி விளையாண்டுட்டு இருந்தேன். நம்ம எதையா குருவி காக்காயெல்லாம் அடிக்கலான்னு பார்த்தா அடிக்காது. அன்னைக்கு பார்த்து சும்மா விளையாட்டுக்கு விட்டேன் பாருங்க, ஒரு கோழி குஞ்சு அடித்து செத்தே போச்சு. அந்த அம்மா பயங்கரமாக திட்டுறாங்க, பல விதமான வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க, பல பாஷைகள் பேசுகிறாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு வேறு பயம், சொன்னாக்க எங்கள் அப்பா நல்லா அடிச்சிருவார். சொல்லவே இல்லை, விட்டுட்டேன். நான் ரசிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் உணர்த்தினார், அன்னைக்கு ஒரு கோழி குஞ்சு அடிச்சல்ல, அதுக்கு நீ அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டியா, அதுக்குரிய கிரயத்தை செலுத்தினியான்னு கேட்டார். நான் உட்காந்து 3 நாள் உபவாசம் போட்டேன். இந்த கோழியை அடித்ததுக்கும் நான் உபவாசம் போட்டதுக்கும் இடைவெளி 5 வருஷம். 5 வருஷம் கழித்து உணர்த்துறாரு, நீ அந்த கோழி குஞ்சுக்கு நீ எதுவுமே பண்ணலை. 3 நாளாக ஜெபம் பண்ணுற ஆண்டவர், எப்படியாச்சும் அந்த அம்மாவை சந்தித்து நான் மன்னிப்பு கேட்கணும், அதுக்குரிய விலையை கொடுக்கணும். ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். 3ஆவது நாள் அந்த அம்மா எங்கள் அம்மாவை பார்க்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. எப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்கு பாருங்க. அல்லேலூயா. வந்தவன் அந்த அம்மாட்ட சொன்ன, அம்மா 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கோழி குஞ்சு நான் தான் அடித்தேன், மன்னிச்சிங்கம்மா, அதுக்கு விலை இந்தாங்கம்மான்ட்டு 5 ரூபா அந்த அம்மா கையில் கொடுத்தவொடனே சரிப்பான்னாங்க. அப்போ தான் அந்த பாவம் மன்னிக்கப்பட்டது. மனிதர்களுக்கு எதிராக அநீதி இறைச்சிங்கன்னா, அந்த அநீதிக்கு ரிப்பீட் பண்ணலைன்னா, திருப்பி அதை சரி பண்ணலைன்னா ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னிக்க முடியாது. மனுஷன் மன்னிக்க வேண்டியதை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். ஆண்டவர் மன்னிக்கக்கூடியதை மனுஷன் மன்னிக்க முடியாது. அப்போ தான் ஒரு சமாதானமே என் மனசுக்குள்ளே வந்துச்சு. ஹலோ, பரிசுத்த ஆவி வந்துட்டால் சிலர் எல்லாம் என்ன மாதிரி நல்ல ஆவியில் நிறைவாங்க, அந்நிய பாஷை எல்லாம் பேசுவாங்க. ஆனால் குணம் மாறலைன்னா, பரிசுத்தாவின் கனிகள் உள்ள இல்லைன்னா வேஸ்ட்டு. 5 வருஷம் இல்லை, 50 வருஷம் ஆனாலும் ஆண்டவர் விட மாட்டார். நீங்கள் அறிக்கை செய்து விட்டு விடாத பாவம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா விடவே மாட்டார். அதை வெளியே கொண்டு வா, 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 அறிக்கை செய்து விடு, அறிக்கை செய்து விடு. இப்போ பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டிச்சு பேசிகிட்டே இருப்பேன். எப்போ பார்த்தாலும் கண்டிச்சா பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது? ஆனால் எப்போ பார்த்தாலும் கண்டிக்கிறவர் யாரு? யாரு? இந்த சின்ன பிள்ளைகள்லாம் உள்ளே வந்து உட்காருங்க. எப்போ பார்த்தாலும் கண்டிக்கிறவர் யாரு? வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க, வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டிச்சு உணர்த்துவார். உணர்த்தும் பொழுது உணர்வடைஞ்சு, எஸ் லார்ட், நான் செஞ்ச தப்பு தான், மன்னிங்கன்னு கடவுளிடத்தில் வாங்கக்கூடிய மன்னிப்பை கடவுளிடத்துலையும், மனுஷனிடத்தில் வாங்க வேண்டிய மன்னிப்பை மனுஷனிடத்தில் வாங்கினாதான் விடுதலை கிடைக்கும். ஏன் இளைய மைந்தன் வந்து தகப்பன் இடத்துல வந்து கேட்கணும்? கடவுள் இடத்துல கேட்டு திருந்தி இருக்கலாம்ல. அவன் வந்து சொல்கிறான், நான் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்சேன், அதனால் பரத்துகளில் இருக்கிற தேவனுக்கிட்ட அறிக்கை செய்கிறேன். தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன், ஆனால் தகப்பனிடத்தில் அறிக்கை செய்கிறேன். யாருக்கு எதிராக நம்ம செய்கிறோமோ அவங்கக்கிட்ட தான் அறிக்கை செய்து விடணும். எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருவார்னு சொல்லிட்டு போர்வை போட்டு மூடுற மாதிரி மூடினீங்கன்னா பாவம் பெருகிக்கிட்டே இருக்கும். சாத்தான் நீங்கள் எந்த பாவத்தை நேசிக்கிறீங்களோ அதில் உங்களை வளர்த்து விடுறதுக்கு தான் பார்ப்பான். தப்பை நியாயப்படுத்த தான் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுவான். தப்பை அறிக்கை செய்து விட்டு விட பரிசுத்த ஆவியானவர் பேசிகிட்டே இருப்பார். அப்போ பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் அவர் எப்படி இருவாரா? அடுத்தது நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்னா புரிய வைப்பார். தவணை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு சான்ஸ், 2 சான்ஸ், 3 சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். சான்ஸை பயன்படுத்தி நம்ம பாவத்தை விட்டு வெளியே வரணும், கர்த்தரோடு இணைஞ்சு வாழணும். அடுத்த ஒரு வசனத்தை கவனிங்க. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாயாகில் அவரை உங்களிடத்திலே
அனுப்புவேன். நிரந்தரமா நம்ம கூட இருந்து நம்மளை ஒவ்வொரு நூக்கன் கார்னர்லையும் டீச் பண்ணி நடத்தக்கூடிய ஒரு நபர் தான் பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனித வடிவில் வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவ்வளவுதான சவுண்டு? மனித வடிவில் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப விசிபிள் காட், பார்க்கக்கூடிய உருவத்தில் வந்த தெய்வம் இயேசு. சரியா? ரெண்டாவது இப்போ சொல்கிற தேற்றவாளன் டிட்டோ இயேசு போல தான், ஆனால் இன்விசிபிள் ஜீசஸ், பார்க்க முடியாத ஒரு இயேசு. புரியுதா உங்களுக்கு? பார்க்கக்கூடிய இயேசுவா அவர் வந்தார், போயிட்டாரு. போயிட்டு திரும்பி வரலன்னா நமக்கு ரட்சிப்பு கிடையாது. நம்ம ஆவியானவரோட கனெக்ஷன் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. ஆகவே பார்க்க முடியாத ஒரு இயேசுவாக நம்மோடு கூட பயணிக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இப்போ நம்ம கூட இயேசு இருக்கிறோன்னா எத்தனை வருஷமாக இருந்திருக்கணும்? சரீரப்புறமாக இருக்குன்னா 2000 வருஷம் 3000 வருஷம் இருந்துகிட்டு இருக்கணும். இப்போ அவரு ஒரு பிளான் போட்டார். நான் மேலே ரட்சிப்பின் வேலையை செய்து முடிச்சிட்டேன், ரத்தம் சிந்திட்டேன், மேலே போயாச்சு. இப்போ அடுத்தது உலகத்தின் முடிவு பிறந்தும் கூட இருப்பேன்னு சொன்னார். கூட இருக்கிற ஒருத்தரை நான் அனுப்ப போகிறேன், ஆனால் நீங்கள் காத்திருந்து ஜெபிங்க சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். அவர் வந்தால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்திட்டே போவார். அவரை தான் இயேசு அனுப்புவேன்னு சொன்னார். அவரை அனுப்பி இருக்கிறாரு. அவரை பெற்றுக்கொண்டு அவரோடு கூட நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆனால் தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய பெலன் உங்களிடத்தில் வர வரைக்கும் காத்திருங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன செய்வீங்க? எனக்கு சாட்சியா இருப்பீங்க. நீங்க பாருங்க, படிக்கணும் படிக்காம இருக்கணும் அதெல்லாம் அவசியமே கிடையாது. படிக்கிறது படிக்காம இருக்கிறது, வசதியா இருக்கிறது ஏழையா இருக்கிறதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டா உலகம் முழுசுக்கும் சாட்சியா இருக்கலாம். பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டீங்கன்னா உலகம் முழுசும் ஆண்டவர் உங்களை சாட்சியா வைப்பார். ஒன்று நீங்க உலகம் முழுசும் போவீங்க, இல்லாட்டி உங்க சாட்சி உலகம் முழுசும் போகும். நீங்க போக முடியலையா? ரைட்டு, உங்க சாட்சியை உலகம் முழுசும் ஆண்டவர் அனுப்புவார். பாருங்க, சாது சுந்தர் சிங்னு பஞ்சாப்ல ஒரு சீக்கிய மதத்தில் பிறந்தவர். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். உலகம் முழுசும் ஆண்டவர் அவர் கொண்டு போனார். இன்னைக்கும் உலகம் முழுசும் அவர் சாட்சி போயிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 18 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார் பரிசுத்தாவி பெற்றவர்களுக்கு, சீஷர்களுக்கு என்ன சொல்கிறார் நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். உங்களுடனே கூட இருப்பேன் என்றார். பரிசுத்த ஆவியான அனுப்புற திட்டத்தோடு தான் இந்த வாக்கு தத்தத்தை அவர் டிக்ளேர் பண்றாரு. உலகத்தின் முடிவு வரை நம்ம கூட இருக்கக்கூடியவர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அவர் தான் இந்த சபைக்கு உண்மையான டீச்சர், உண்மையான ப்ரீச்சர். யார் தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட் தான். அவர்கிட்ட தான் உட்காடுறோம், கேட்குறோம், அவர் கொடுக்குறாரு, இதை போய் சொல்லுன்றாரு. சொல்கிறதுக்கு தைரியம் வேணும். அதான் அந்த தைரியத்தை கொடுக்கறதுனால தான் பேசுகிறோம், பலத்தை கொடுக்கறதுனால தான் பேசுகிறோம். இல்லாட்டி ஒன்றுமே பண்ண முடியாது. உலகத்தின் முடிவு பரியந்தம் சாட்சியாக இருக்கணும். உலகத்தின் முடிவு இருந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார். எத்தனை பேருக்கு பரிசுத்தாவின் வல்லமை வேணும்? எழுந்து நில்லுங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.